மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயோட பையன் சேசன் விஜய், இவங்க ரெண்டு பேரை பத்தி பேச போறோம். விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையில் கடைசி படமா ஜனநாயகனை அறிவிச்சிருக்கிறார். அதே நேரத்துல அதே திரைத்துறையில நம்ம சேசன் விஜய் சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. இது அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த திரைத்துறையும் நிறைய பேர் வரவேற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சரி, இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயக பொறுத்த அளவுக்கு, விஜயை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது கரூர் சம்பவம். எல்லாரும் தெரிஞ்சவனது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நெருங்கி கடந்து விட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எதுவும் வெளியிடாம இப்படி ஒரு பாடல் வெளியிடும் போது நிறைய பேர் அதை ஆர்வமாக கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது 2வது சைடு. ஆனால் இங்கே விஜய்க்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி 1972 எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது எதிர்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அவர் கடைசி படமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் ஆரம்பிச்ச அரசியல் கட்சி ஆரம்பிச்சது 1972. 73 உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற ஒரு படம் வருது. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, படத்துக்கும் அந்த பாடலுக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த ரசிகர்களையும் தன்னோட கட்சி தொண்டர்களையும் ஒரு வைப்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் வெளியிடுறாரு. அதுதான் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த வரியே பாருங்களேன், அப்படியே நச்சுன்னு வைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி, அதாவது திமுகவை சுட்டும் அல்லது திமுகவை உரசும் ஒரு வார்த்தைகளா அதுல இடம் பெற்றிருக்கும். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஏய்ப்பவர்கள் கையில் அதிகாரம், இது நிச்சயம் சதி மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள்லாம் வரும். ஆக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா 2 கண்டென்ட்ல அவ்வளவு வைப்பா தொண்டர்களுக்கு ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த வரிகளை உருவாக்கி இருப்பாங்க. அந்த வரிகள் இன்னைக்கு ஜனநாயகன் அவரோட இறுதி படம், அதாவது திரைத்துறையில இறுதி படம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கா? கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வருது. அந்த அளவுக்கான ஒரு வைப்பு இந்த கச்சேரி பாட்டுல இல்லை அப்படிங்கிறது தான். கொடியை ஏத்தலாம், கொண்டாடலாம், விருந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. அடுத்து சிநேகமா நீங்க என்ன செய்யலாம், அந்த மண்ணில் வாழலாம். அப்படி மண்ணில வாழ்றத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொண்டாட்ட தோரணிலே இருக்க ஒழிய ஒரு எதிர்கட்சியோ அல்லது இந்த நாட்டுக்கு அடுத்து என்ன செய்ய போறேன், நம்ம வந்தா என்ன நடக்கும், இந்த எதிரிகளுக்கு அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்குங்கிற அந்த ஒரு எமோஷனல் அந்த பாடல்ல மிஸ்ஸிங். இந்த மாதிரியான படங்கள் இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் இயக்கும் பொழுது அல்லது பாடல்கள் எழுத வைக்கும் போது ஒரு பெரிய ஜாம்பவனத்தை எழுத வச்சிருக்கோம். அப்படி எழுத வைக்கிறதுல தவறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே விவேக் எழுதியிருந்தா கூட இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மெர்சல் எல்லாம் தமிழன் பாட்டு வரும்போது எவ்வளவு அந்த வைப்பு இருந்துச்சோ அந்த வைப்பு இன்னைக்கு இந்த படத்துல இருந்திருக்கணும். அந்த வைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஆக ஜனநாயகன் பாட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு, சென்கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ட்ரெண்டுக்கான பாட்டா இருந்தாலும் அதுல கட்சி சார்ந்து அல்லது தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டாத ஒரு பாட்டா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்து யாரை பார்க்க போறோம்னு கேட்டா, விஜயோட பையன் சேசன் சஞ்சய் அப்படிங்கிறது, அவரை பத்தி பார்க்க போறோம். அவர் திரைத்துறைக்கு நுழைகிறாரு. அவர் நுழைஞ்ச உடனே சிக்மா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாரு. முதல் பட இயக்குனர். அது அந்த பேரே அவருக்கு சிக்மா அப்படின்னா என்ன, எல்லாரும் இதுல சஞ்சய்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயோட எதிரிகள் எல்லாமே இப்ப சஞ்சயோட எதிரிகளா மாறுவாங்க. அப்போ அவர் பேர்ல இருந்து, அவர் படத்துல இருந்து, அவர் வெளியிடக்கூடிய ஒவ்வொன்றையுமே கலாய்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இறங்கி இருக்கிறாரு. இது ஒரு மோசமான காலகட்டம்னே நம்ம இதை என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் இந்த சிக்மா அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்மா அப்படின்னா இங்கே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். என்ன அது சிக்குமா இல்லை சிக்காதா, எதிரிகள் அப்படிங்கிற மீனில் ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருந்தாலும், சிக்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எதிரிகளை அதாவது ஒரு தனித்துவமான சுதந்திரமான ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஓநாய், தனித்துவ ஒரு ஓநாய் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பொருள் கொள்ளலாம். என்னடா ஓநாய் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே ஓநாயோட குணநலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது குடும்பத்தோடு தான் வாழும்.
குடும்பத்தை பயங்கரமாக கவனிச்சுக்கும். குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும். அதை தவிர்த்துட்டு ஒரு வேட்டைக்கு போகும்போது எல்லாமே சேர்ந்து தான் போகும். ஆனால் இந்த தனி ஓனாய் அப்படிங்கிறதுல அதுக்கு சிக்மாங்கிற ஒரு பேர் இருக்கு. அந்த தனி ஓனாய் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேட்டையாடும், சேர்ந்தே இருக்காது. தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறோம். தனக்கு என்ன பிடிக்குதோ, தான் யாரை வேட்டையாடுறோமோ அதை நோக்கி பயணிக்கும். தன்னை வந்து யாரோட ஒப்பிட்டுக்காது. தன்னோட பயணம் என்னவோ அதை நோக்கி போகிறோம். அதனால தான் இதுக்கு சிக்மானா இன்னொரு பேருனா தனி ஓனாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சிக்மா கொள்கை இருக்கு இல்லையா, பகுப்பாய்வு கொள்கை. இந்த பகுப்பாய்வு கொள்கைனா பல அணுக்கள் இருக்கும். அந்த அணுக்களை பிரிக்கிறது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டோட அந்த கொள்கை. அப்போது பல விஷயங்களை, கொள்கைகளை, பல விஷயங்களை என்ன செய்கிறாரு, அவருக்குள்ளே அரிச்சிக்கிட்டு தனியாக ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு மீனிங்கும் என்னெல்லாம் அந்த சிக்மாவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து சிக்மா மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது. இந்த பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இங்கிலீஷில் வரக்கூடிய நிறைய கதாநாயகர்களை வந்து என்ன செய்வாங்க, சிக்மா மென், சிக்மா ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் உள்ள கேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேம்லலாம் சில இன்னைக்கு ஜென் கிட்ஸ்னு பயன்படுத்துவங்க சிக்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படி சிக்மா மென் அப்படிங்கிறவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து சுதந்திரமாக தனித்து தன்னோட என்ன வேட்டையாட கிளம்புவான் அப்படிங்கிறது தான். 2000 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைக்கோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த அமெரிக்கன் சைக்கோ வந்து அந்த படத்திலே அவர் என்ன செய்வாங்கன்னா சிக்மா மென் அப்படிம்பாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை வெறித்தனமாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண். அந்த ஆண் என்ன மாதிரியான வேட்டையாடுறான் அப்படிங்கிறது தான் இந்த சேசன் ஜஞ்சை வந்து தன்னோட படத்தில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத மறைமுகமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த படம் வந்து அதாவது பல இயக்குநர்கள் தொடரும் போது முதல்ல என்ன செய்வாங்கன்னா சொந்த கதை எடுப்பாங்க, இல்லை சோக கதையை எடுப்பாங்க, இல்லை காதல் கதையை எடுப்பாங்க, இல்லை ஏதோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கதையாக எடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து தன்னோட முதல் படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் கதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயோட பையன், அதே நேரத்தில் விஜய் அரசியலில் ஜெயிக்கிறாரா, இவர் வந்து திரைத்துறையில் ஜெயிக்கிறாரா அப்படின்னு 2 கேள்விகளுக்கும் நமக்கு அடுத்த ஆண்டு தான் பதில் தெரியும். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.